ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்காம ரொம்ப சுலபமான முறையில் பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இந்த சிக்கன் குழம்பு சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குழம்பாக இருக்கும். இந்த குழம்பு உடனடியாகவும் செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக கட் பண்ண பூண்டு தோலை உரிச்சிட்டு இதில் ஒரு 30 பல் பூண்டை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா ஒரு 10 செகண்டுக்கு வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் சவந்து வந்துகிட்டே இருக்கட்டும். நல்லா ஒரு 10 செகண்ட் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்திருக்குல்ல. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துகிட்டே இருக்கட்டும். தக்காளி வதங்கி வந்துகிட்டே இருக்கும்போதே இதில் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்ததுனால இதில் இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கும் தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்க்கறதுனால நமக்கு இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது காரம் குறைவாக தான் இருக்கும், கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கேற்ப சேர்த்துப்போம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஸ்பைசியான பொருள் நான் இதில் சேர்த்துக்கல. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டோட இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம். இந்த மிளகாயோட நெடியெல்லாம் ஃபுல்லாக நமக்கு குறைஞ்சி வரும். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை அப்படியே வேக வைக்கலாம். இப்போதைக்கு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்காக தண்ணியும், அது இல்லாமல் நம்ம குழம்பு செய்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் நல்லா கொதித்து இந்த குழம்பு நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதை நல்லா இப்போ நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குறைவாக இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் மூடி போட்டு மூடிடுறேன். 10 நிமிஷம் அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதித்து வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுதுன்னா நமக்கு இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுன்னா நல்லா திக்காகிடும். இந்த குழம்பு நல்லா ஆற ஆற இன்னமும் நமக்கு திக்காக இருக்கும். சாப்பாடுக்கெல்லாம் நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஓரளவுக்கு திக்னஸ் தானே நம்ம குழம்பு வைப்போம். அந்த அளவுக்கு திக்னஸ் நம்ம வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் குழம்பு எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்காம ஒரு முறை சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்போவுமே சிக்கன் குழம்பு ஒரே மாதிரி ஸ்பைஸியாக தானே செய்கிறோம். இதில் அதிகமான ஸ்பைசஸ் சேர்க்காம ரொம்ப சுலபமான முறையில் இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.